குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:02க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று இரவு 9:11 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:40 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று அதிகாலை 12:18 வரை சூலம், இரவு 9:36 வரை கண்டம், பின்பு விருத்தி. கரணம் இன்று காலை 10:11 வரை தைத்துலம், பின்பு இரவு 9:11 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 2:40 வரை சிதயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:40 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை: ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்தினி அம்மன், நாகப்பட்டினம் ஸ்ரீ நீலாய தாட்சி அம்மன், திருவாடானை ஸ்ரீ ஸ்நேகவல்லி அம்மன், நயினார் கோவில் ஸ்ரீ சௌந்தரநாயகி, சேலம் செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன். இத்தலங்களில் உற்சவம் ஆரம்பம். நயினார் கோவில் ஸ்ரீ சௌந்தரநாயகி, சேலம் ஸ்ரீ செவ்வாய்ப்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் இத்தலங்களில் உற்சவம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள்: கிருத்திகை விரதம். இந்த கிருத்திகை விரதமானது ஆடி கிருத்திகை. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த ஆடி கிருத்திகை நாளில் பல திருத்தலங்களில் பால் குடம், பால் காவடி, புஷ்ப காவடி என்று பல நிலைகளில் காவடிகள் எடுப்பதுண்டு. விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வந்தால் சகல விதமான ருண ரோகங்கள் தீரும், கடன் நோய் எதிரி விலகும். முருகப்பெருமானுடைய அருமுக சுவாமிக்கான மந்திரங்களை பாராயணம் செய்வது, வீட்டில் வேல்மாறல் கேட்பது மிக மிக விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? புதியதொரு அடுப்பு அமைக்க ஏற்ற நாள், கால்நடைகள் வாங்க சிறந்த நாள், நெல் விதைப்பதற்கு சாதகமான நாள், கிணறு வெட்டுவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளுக்கான லக்ன நேரத்தில் இரவு 11:14 முதல் காலை 12:58 வரை மேஷ லக்னம், 12:59 முதல் 3:01 வரையில் ரிஷப லக்னம், 3:02 முதல் 5:12 வரையில் மிதுன லக்னம், 5:13 முதல் 7:25 வரையில் கடக லக்னம், 7:26 முதல் 9:26 வரையில் சிம்ம லக்னம், 9:27 முதல் 11:27 வரை கன்னி லக்னம், 11:28 முதல் மதியம் 1:32 வரையில் துலாம் லக்னம், 1:33 முதல் 3:44 வரையில் விருச்சக லக்னம், 3:45 முதல் 5:51 வரையில் தனுசு லக்னம், 5:52 முதல் 7:45 வரை மகர லக்னம், 7:46 முதல் 9:28 வரையில் கும்ப லக்னம், 9:29 முதல் 11:09 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை.
மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. திங்கட்கிழமை தினத்தில் ஸ்ரீ சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவதால் சகல நன்மைகள் கிடைக்கும். ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் சித்திக்கும். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனி பகவானுக்கான ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி 13ஆம் நாள் ஆடி கிருத்திகை. இன்றைய நாள் மிக விசேஷமான அமைப்பு உண்டு. ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பம் மற்றும் வாக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான். லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் இன்றைய தினம் சஞ்சரிக்கின்றன. வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம், வைராகியம் அதிகமாக இருக்கும். நல்ல மனோபலம் உள்ளவர்களாக செயல்பட முனைவீர்கள். புதியதொரு செயல்களில் மட்டும் எச்சரிக்கையாகவே இருங்கள். முன்பின் தெரியாத சில நபர்களிடத்தில் உங்களுடைய அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படுத்தாதீர்கள். ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சில நேரம் தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான சில ஆலோசனைகள் கிடைக்கும். பேச்சுக்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். இரவு நேரத்தை மிக சரியாக நீங்கள் பயன்படுத்தி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள பழகி கொண்டால் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தானாக விலகுவதை நீங்கள் உணரலாம். வெளியிடங்கள் பற்றிய எண்ணங்கள் இருக்கும். உலகியல் வாழ்க்கை பற்றிய கண்ணோட்டங்கள் பிறக்கும்.
அலுவலக வேலைகளில் பாராட்டுகள் நிறைந்த நாள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடின உழைப்பே உங்களுக்கு இமாலய வெற்றியை தரும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் குடும்பத்தினுடைய நபர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தம்பதியர்களிடையே நல்லதொரு சூழல் அமைந்திட ஒருவருக்கொருவர் அனுசரித்துதான் போக வேண்டும். அதிகமான பேச்சுக்களை தவிர்த்து விடுங்கள். வீண் விஷயங்களுக்கு தலையிடாமல் இருப்பது நல்லது. உணவுக்கும் உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆக எளிமையான சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஆடி கிருத்திகை என்பதால் விரதங்களை அனுஷ்டிப்பதோடு மௌன விரதத்தை அனுஷ்டிப்பது இன்னும் 100 மடங்கு பலனை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிக நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் சிறப்பாக அமைந்திட விநாயக பெருமானை வழிபட்டு தொடங்குங்கள். அதே போல முருக பெருமானையும் வணங்குங்கள். ஒரு சிதறக்காய் உடைத்து உங்களுடைய வேலைகளை தொடங்கினால் தடை தாமதங்கள் நீங்கும். வேலையினுடைய நிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். இன்றைய நாள் ஈடுபாடு மிகுதியாகும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் புரிதல் என்பது காணப்படாது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். பொறுமை நிறைந்த எண்ணங்கள் இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கையாளக்கூடிய விதங்களில் பொறுமை அவசியம். ஆரோக்கியம் குறித்த எண்ணங்கள் மிகுதியாகும். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாக அமையும். பாராட்டுகள் நிறைந்திருக்கும். உத்தியோகத்தில் நல்லதொரு முதன்மையான நிலைக்கு வர வாய்ப்புகள் கிட்டும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். வெளியிட வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 13ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு சகோதர ஸ்தானத்தில் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி இடத்தில் 5ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவானும் உங்களுக்கு 3ஆம் வீட்டில். ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான், தசமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றனர். விவேகமான செயல்பாடுகள் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் அதிகரிக்க செய்யும். சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாக்கும். உத்தியோக வேலைகளில் சற்று விழிப்புணர்வாகத்தான் இருக்க வேண்டும் ரிஷபராசி அன்பர்களே. ராசிக்கு 12ஆம் வீடு விரயஸ்தானத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டியது அவசியம். மனதில் பலதரப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை அறிந்து கொள்வது கடினமாக உணர்வீர்கள். சாதாரணமாக முடிக்க வேண்டிய வேலைகள் சற்று இழுபறிக்கு பிறகே நடக்கும். வேள்வி பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும்.
வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் அவசியம். பேசக்கூடிய விஷயங்களை உங்களுடைய வியாபார ரீதியாக குறைத்துக் கொள்ளுங்கள். வருகிற வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாகவும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக செயல்படுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். ரிஷபராசி அன்பர்களே, தம்பதிகளுக்கிடையே சில நேரம் புரிதல் என்பது காணப்படாது. எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை பொறுமையாக கையாளுங்கள். குடும்ப ரகசியத்தை வெளியிட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை வெளி மக்களுக்கோ அல்லது நண்பர்களிடத்திலோ வெளிப்படுத்தாதீர்கள். குடும்ப உறவுகளுக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் சில நேரம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். மனதில் பட்டதை உங்கள் துணைவரிடத்தில் பேசும்போது பக்குவமாக பேச வேண்டும். உழைப்பே உயர்வு தரும் என்கிற லட்சியம் கொண்டவர்கள் நீங்கள். கலை மீதான எண்ணங்கள் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை. அதிக விலை கொடுத்து எந்த பொருளையும் வாங்காதீர்கள். இன்றைய நாள் சிக்கனமாக இருப்பதே நல்லது. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வாக இருப்பது அவசியம். வெளியிட உணவுகளை தவிர்த்து விடுங்கள். உடலுக்கு ஏற்ற உணவையும் நல்லதொரு உணர்வு ஏற்படும் விதமாக நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நன்மதிப்புகள் உண்டாக்கும். உங்களை பற்றிய கருத்துக்கள் சீராக இருக்கும். உத்தியோக ரீதியாக அலுவலக பணிகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். பிறரிடத்தில் ஏற்படக்கூடிய சந்தேக உணர்வுகளை தவிர்த்து விடுங்கள். வேலையினுடைய போக்கை உணர்ந்து செயல்பட வேண்டும். மற்றவர்களோடு சகஜமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். நல்ல உணர்வினை வெளிப்படுத்துங்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினம் ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானையும் வழிபடலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எதையும் சிந்தித்து செய்ய வேண்டாம். உங்களுடைய கனவுகள் நனவாக வேண்டும் என்றால் இறை பிரார்த்தனை அவசியம். ஆலயங்களில் நடைபெறக்கூடிய வேள்வி பணிகளில் ஈடுபடுங்கள். நல்லது நடக்கும். மனதில் பலதரப்பட்ட குழப்பங்கள் நீங்க ஸ்ரீ சந்திர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் அர்ச்சனை செய்வது நல்லது. மன ஓட்டத்தில் பலதரப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தெளிவற்ற நிலையிலேயே இருப்பீர்கள். மன தெளிவு என்பது தேவை. அப்படி இருந்தால்தான் உங்களால் நல்ல விஷயங்களை செய்ய முடியும், சாதிக்கவும் முடியும். மாணவ மாணவிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மறதி ஏற்படாமல் இருக்க இறை பிரார்த்தனை, தியானம் நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஆடி கிருத்திகை நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு கரும்பு சாற்றினால் அபிஷேகம், பசும்பாலினால் அபிஷேகம், பசும் தயிரினால் அபிஷேகம். எல்லா நலனும் வளமும் பெற இறைவனுக்கு அபிஷேகம் செய்து மகிழுங்கள். பலவண்ண பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது விசேஷம். விவேகமாக இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் கூடாது. பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷம்
1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வணங்குங்கள். வீட்டில் வேல்மாறல் படிப்பது, பாராயணம் செய்வது மிக விசேஷம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையான நிலை வேண்டும், விவேகமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை அவசியம். ஆலயங்களில் நடைபெறக்கூடிய ஹோமங்களில், வேள்விகளில் கலந்து கொள்ளுங்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். பொதுவாக நன்மை நிறைந்த நாளாகும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி கிருத்திகை நாள் 13ஆம் தேதி. ராசியினுடைய 2ஆம் வீடு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையிலும், 10ஆம் வீட்டில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். விரயஸ்தானத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். தெய்வீக பணிகளில் நாட்டம் இருக்கும். ஆடி கிருத்திகை தினம் என்பதால் முருகப்பெருமானை வணங்கி வழிபடுங்கள். அஷ்டதிக் பாலகர்களுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். தெய்வீக அருள் பரிபூரணமாக உண்டாக்கும். கலை சார்ந்த செயல்களில் ஆர்வம் மிகுதியாக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். மிதுன ராசி அன்பர்களே, குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய ஆசை கைகூடும் நாள். கணவன் மனைவி கிடையே நல்லதொரு அந்யுன்யமும் புரிதல் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நன்கு ஆராய்ந்து செயல்படுவீர்கள். அபிவிருத்திக்கான சூழ்நிலைகள் தொழில் ரீதியாக உண்டாகும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். மன அமைதி நிறைந்த நாள். வெற்றியும் உங்களுக்கு கொண்டாட்டமும் நிறைந்தே இருக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை முழுமையாக உணர்ந்தவர்கள் நீங்கள். செயல்படக்கூடிய விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம், பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல காரியங்கள் கைகூடும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். அற்புதங்கள் நிகழும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறப்பு. திங்கட்கிழமை காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு கால நேரம். அந்த நேரத்தில் ஸ்ரீ அம்பிகைக்கு தீபங்கள் ஏற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் சகலவிதமான நன்மைகள் சேரும். ராகு பகவானால் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் குறையும். அமைதி நிலவும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, ஏற்றம் பிறக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், குதூகலம் நிறைந்தே இருக்கும். அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பேச்சில் நிதானம் இருக்கும். எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற சூக்ஷமங்களை உணர்ந்தவர்கள் நீங்கள். வெளியிடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை அமையும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார நிலையில் வளர்ச்சி பெற்றதாக காணப்படுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி கிருத்திகை நாள், திங்கட்கிழமை ஆடி 13ஆம் நாள். திங்கட்கிழமை தினத்தில் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசிநாதன் சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிபதி அவரே. அனுபவ முடிவுகளால் அனுகூலம் உண்டாகும். எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னர் பிறரிடத்தில் கலந்து ஆலோசிப்பது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் சில ஆதாயங்கள் உண்டாகும். வீடு மனை விற்பனை செய்பவர்களுக்கு, ஏஜென்ட்டுகளாக பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். தாய் வழி உறவுகள் மூலம் நன்மைகள் பிறக்கும். ஒத்துழைப்பு மேம்படும். தேவையற்ற விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். ஒரு காரியம் செய்வதற்கு முன்னர் ஒரு முறையாவது ஆழமாக சிந்தியுங்கள். பிறகு செய்தால் பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். முன் யோசனை இல்லாமல் செய்துவிட்டு பிறகு அவதிப்படாதீர்கள். அல்லும் பகலும் உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு மேன்மை கிடைக்கும். விவசாயம் மற்றும் உணவுத்துறை சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவு கூடங்களில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். தேவைகளுக்கு ஏற்றாற்போல் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆற்றல் பக்குவம் நிறைந்த நாளாக இருக்கும். உணவு தானிய களஞ்சியங்களை சேகரிப்பதில் ஆர்வம் மிகுதியாகும். கடகராசி அன்பர்களே, அஷ்டம சனி நடக்கிறது. ஆக எதிலும் கவனமாகவும், பிறரிடத்தில் அதிகம் பேசாமல் வார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். எப்படி செலவுகளை குறைத்துக் கொள்கிறீர்களோ அதே போல வார்த்தைகளை குறைத்துக் கொண்டால் உங்களுடைய செயலுக்கு நல்லது. சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். பூமி சம்பந்தமான விஷயங்கள், கல்வி, வேலை சார்ந்த செயல்பாடுகளுக்கு, வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பகவானை வழிபட வேண்டும். ஆடி கிருத்திகை என்பதால் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் சகல நன்மைகள் கிட்டும். மேன்மை நிறைந்த நாளாகும். அனுகூலம் உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பிறரால் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். நல்லதொரு நிலையில் குடும்பத்தை வழிநடத்தி செல்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். வீடு மனை வண்டி வாகனத்தின் மூலம் லாபத்தை பெறுவீர்கள். ஏஜென்டாக பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். செலவுகள் நிறைந்ததாக இருக்கும். வேலை வாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி கிருத்திகை நன்னாள், ஆடி மாதத்தினுடைய 13வது நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வாக்கினுடைய ஸ்தானமான 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் கேத்து பகவானும், 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான வகையில் சில நல்ல வாய்ப்புகள் கிட்டும். தவறிப்போன சில வேலைகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. முன்னேற்றங்களை நோக்கி பயணிப்பீர்கள். உழைப்புக்கு தகுந்தாற் போல் பலன் நிச்சயம் உண்டு. வருமான நிலையில் உயர்வு ஏற்படும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையாட்களுடைய செயல்பாடுகளை பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வேலையினுடைய தன்மையை மாற்றலாமா என்கிற சிந்தனைகள் மேலோங்கும். பணி செய்பவர்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகளும் நல்லிணக்கமும் நேர்மையான விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். திட்டமிட்ட சில வேலைகள் கைகூடி வரும். தன்னம்பிக்கையாக வெற்றி நடை போடுவீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். கடினமான விஷயங்களை கூட மிக எளிதாக கொண்டு செல்வீர்கள். ஆடி கிருத்திகை தினத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, நீர்மோர் கொடுப்பது நல்லது. ராசிக்கான அமைப்புப்படி ஆரோக்கியம் நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாள். வீட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகளை நிறைவேற்ற முற்படுவீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமாக இருந்து இழுபறிகள் நீங்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல வாக்கு சாதுரியம் வெளிப்படும். திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம். மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது. பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். ஆடி கிருத்திகை நாளாக இருப்பதால் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகிழுங்கள். மனப்பக்குவம் உண்டாகும். மகன் நட்சத்திரக்காரர்களே, எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் உண்டு. தைரியமாக இருப்பீர்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது விசேஷம். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் கிட்டும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு செயலையும் மிக கவனமாக செய்வது அவசியம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட செய்யக்கூடிய காரியங்களில் கவனம் வேண்டும். முன்னேற்றங்கள் ஏற்படும் விதமாக விழிப்புணர்வாக இருங்கள். மாற்றம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, சோமவாரம், திங்கட்கிழமை மற்றும் ஆடி கிருத்திகை நன்னாள் விரத வழிபாடுகளை மேற்கொள்வது விசேஷம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். உங்களுடைய வாக்கு பலிதமாகும். திட்டமிட்ட வேலைகளை மிக சரியாக முடித்து காட்டுவீர்கள். நம்பிக்கை உணர்வு இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிவு ஏற்படும். இறை வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் நல்ல வழியை காட்டும். தெய்வ நம்பிக்கையை அதிகப்படுத்துவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம், அற்புதங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி கிருத்திகை நன்னாள். ஆடி மாதம் 13வது நாள். செயல்களில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் உண்டாகும். சமூக வேலைகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். வெளியிட உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் மறைவு ஸ்தானம். ஆகவே இன்றைய நாள் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனக்குறைவு ஏற்படலாம். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். ஆராதனை செய்தால் நல்லது. கூடுமான வரையில் சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள். நன்மைகள் மிகுதியாக கிடைக்கும். மனநிலையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீர தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. எதிர்காலம் சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தயக்கம் அதிகமாக இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் என்பது இருக்காது. மனதில் பய உணர்வு இருக்கலாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்லுங்கள். புதிதாக வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய சிந்தனைகளை சீர்படுத்திக் கொள்வது நல்லது. எதையும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துங்கள். சந்திராஷ்டமம் என்பதால் பயம் வேண்டாம். அதிகமாக தண்ணீர் குடித்தால் நல்லது. இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை பால் சாதம் சாப்பிடுங்கள். அதே போல உங்களுடைய செயல்பாடுகள் சீராக அமைய தியானம் மிக நல்லது. உறங்குவதற்கு முன் உங்களுடைய தலைக்கு பின்னால் 1 டம்ளர் தண்ணீர் வைத்து பிறகு நீங்கள் தூங்குங்கள். அப்பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு தூக்கம் நல்ல விதமாக வரும். இவை தூங்குவதற்கு நிம்மதியான உறக்கத்திற்கான ஒரு சிறந்த பரிகாரம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். கன்னிராசி அன்பர்களே, சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வுகள் அகலம். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மன நிம்மதி பெற தியானம், யோகாசன பயிற்சிகள் நல்லது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. சோமவார திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை நன்னாள். முருகப்பெருமானையும் வழிபடலாம். அம்பிகையை வழிபடுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் இருக்கும். மாற்றமான சூழல் ஏற்படும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். விவசாயம் மற்றும் வேளாண்மை சார்ந்த நிலையில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு வேலையில் ஈடுபட வேண்டும். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவு பொருள் கிடங்கு, தானிய கிடங்குகள் நடத்துபவர்கள் எச்சரிக்கையாக செயல்படுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே ஆடி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, வீட்டிலும் சரி கோவில்களிலும் நீங்கள் வேல்மாறல் படிக்கலாம், கேட்கலாம். அதற்கு தகுந்தாற்போல் அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். கூடுமான வரையில் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள். முருகப்பெருமானுடைய திருநாமத்தை இந்த நாள் முழுவதும் உச்சரிப்பவர்களுக்கு சகல கஷ்டங்கள், பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலம். எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தில் க்ஷேமங்கள், லாபங்கள் பிறக்கும். கவனமாக இருங்கள். தயக்கம் இருக்கும். வெளியூர் செல்பவர்கள் பொருட்களின் மீதான கவனம் தேவை. வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளில் எச்சரிக்கையாகவே பேசுங்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் பிறக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம்
அழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க, சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி கிருத்திகை நாள், திங்கட்கிழமை, ஆடி மாதம் 13ஆம் நாள். ராசிக்கு 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், அயன சயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசிக்கு 10ஆம் வீடு கடக ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆடி கிருத்திகை நன்னாள். இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் சிறப்பாக அமைந்திட முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். ராசிக்கு 8ஆம் வீட்டில் தான் 2வது பாவாதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவானும், 10ஆம் இடம் தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவானும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார்கள், மறைவு ஸ்தானத்தில். ஆக குரு பகவானுடைய அருளும், பூமி காரகனான செவ்வாய் பகவானுடைய அருளும், மனோகாரகனான சந்திர பகவானுடைய அருளும் கிடைத்திட வழிபடுங்கள். இன்றைய நாள் கௌரவ பொறுப்புகள் உண்டாக்கும். வெளியிடங்களில் உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் எடுப்படும். உங்களுடைய வார்த்தைகளினுடைய வலிமையை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மாணவ மாணவிகளுக்கு ஞாபக சக்தி ஓரளவிற்கு சீராகும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் இறை பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசக்கூடும். எதிர்பார்த்த நல் உதவிகள் கிடைக்கும். எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். வேலை வாய்ப்பு தொடர்பாக தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறும். வரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆடி கிருத்திகை நன்னாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு நட்சத்திர அமைப்பின்படி மதிப்பு மரியாதை உயரும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வங்கி கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதிதான விஷயங்களின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. துர்கை அம்மனை வழிபடுங்கள். திங்கட்கிழமை தினம் காலை 7:30 முதல் 9 மணி வரை ராகு கால நேரம். சிந்தனைகள் மேம்படும். நன்மைகள் நிறைந்ததாக இருக்கும். உற்சாகமாகவும் ஊக்கமாக இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடலாம் அல்லது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. நற்காரியங்கள் நிறைவேறும். எடுத்த வேலைகள் திறமையாக முடிக்கக்கூடும். நன்மைகள் நிறைந்த நாள். வரவு அதிகரிக்கும். சுப காரியங்கள் மிக அழகாக நடக்கும். தெய்வீக சக்தி உங்களுக்கு உண்டு. நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீ ராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 13ஆம் நாள், ஆடி கார்த்திகை பெருவிழா. உங்களுடைய ராசினுடைய அதிபதி தெய்வமே முருகப்பெருமான். இந்த நாளில் விரதங்கள் அனுஷ்டித்து வேல்மாறல் மற்றும் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் வீட்டில் ஒலிக்க விடுவது நீங்கள் படிப்பது நல்லது. சனாதன தர்மத்தை கடைபிடிப்பீர்கள். தர்ம காரியங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். பிறருக்கு தானம் செய்வதில் ஈடுபாடு உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானும், 6ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். புதிய விஷயங்களின் மீதான நாட்டம் இருக்கும். இன்றைய நாள் எதிர்பார்த்த சில உதவிகள் நட்புகள் மூலம் கிடைக்கும். உங்களை விட்டு தவறி போன சில வேலை வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நன்மைகள் நிறைந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும். நல்லதொரு பயண வாய்ப்புகள் மேற்கொள்வீர்கள். நீண்ட தூர பயணங்கள் கைகூடும். எதிர்பார்த்த வேலைகள் உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். நிர்வாக திறமை வெளிப்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போவார்கள். சில சின்ன சின்ன விஷயங்களில் கால தாமதங்கள் ஏற்படலாம். இறை வழிபாட்டின் மூலம் நீங்கள் நன்மைகளையும் பெறலாம். கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். வியாபாரத்தினுடைய போக்கை நுணுக்கமாக கண்காணித்து வாருங்கள். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும் விதமாக செயல்படுங்கள். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய நாள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பெரிய பாதிப்புகள் ஏதும் இருக்காது. பேசக்கூடிய விஷயங்களில் நிதானமாக இருக்க வேண்டும். பொறுமையை கையாண்டால் காரியம் கைகூடும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் பிறருடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து செய்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஈடுபாடு உண்டாக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். குழப்பங்கள் விலகும். எண்ண ஓட்டம் சீராக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். வேலையாட்களுடைய குணத்தை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்லுங்கள். தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. பிற துறை சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும். புதிய வகையை தேடுவீர்கள். அதிர்ஷ்டகரமான நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். நன்மைகள் நிறைவாக இருக்கும். தாமதங்கள் இருக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி போகலாம். திறமைகள் வெளிப்படும். நன்மைகள் நிறைந்ததாக கூட வரும். இறை வழிபாடு செய்வது. ஆடி கிருத்திகை நன்னாளில் விரதங்களை அனுஷ்டித்து மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். தான தர்மங்கள் செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி கிருத்திகை நன்னாள், திங்கட்கிழமை, ஆடி மாதம் 13வது நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, ராசியினுடைய 3வது வீடு முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் அதிபதி, விரையாதிபதி செவ்வாய் பகவானும், 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவானும் உங்களுக்கு 6ஆம் வீட்டில். தனுசு ராசி அன்பர்களே, பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். விரயங்கள் உண்டாக்கும். கடன் தொடர்பான செயல்களில் பொறுமை காக்க வேண்டும். மாமன் உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். தந்தை வழியில் இருந்து வந்த பண நெருக்கடியான சூழல்கள் மறையும். பூர்வீக சொத்துக்களில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். நுட்பமான செயல்களை கூட மிக எளிதாக முடிப்பீர்கள். ஜெயம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படலாம். சேமிப்புகள் குறைவது போன்ற ஒரு தன்மை ஏற்பட்டு நீங்கும். கூடுமான வரையில் பணத்தினுடைய செயல்பாடுகளை கண்காணித்து வாருங்கள். கடன் தொடர்பான விஷயங்களில் பொறுமையாக கையாள வேண்டும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுங்கள். மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். கவலைகள் மறையும். மாற்றங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை உணர்ந்து கொள்வீர்கள். வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். மேன்மை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வளம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி கிருத்திகை நன்னாள்,
திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 13ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசியினுடைய 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 7ஆம் வீடான சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமான களத்திரஸ்தானத்தில் கடக ராசியில் அமைந்திருக்கிறது. 8ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில், 9ஆம் பாவாதிபதியான புதன் பகவான் களத்திரஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உத்வேகம் பிறக்க ஊக்கம் நிறைந்த நாள். ஆக்கத்தோடு இருப்பீர்கள். ஆசை என்பது அதிகமாக இருக்காது. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். உடலில் இருந்து வந்த மனச்சோர்வுகள் குறையும். வீடு மனை சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான யோசனைகள் அதிகரிக்கும். நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் உண்டாக்கும். நன்மைகள் பிறக்கும் நாள். ஆதரவு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, ஆர்வம் உண்டாக்கும். எதையும் மிக தைரியமாக கொண்டு செல்வீர்கள். மனதில் வைராகியம் உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சாதிக்கக்கூடிய துணிவு உங்களிடம் வெளிப்படும். மேன்மையும் நன்மையும் நிறைந்த நாள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களே, மனச்சோர்வுகள் குறையும். படிப்பு சார்ந்த நிலையில் உயர்வு ஏற்படும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வருமானம் மேம்படும். கூடுமான வரையில் வாழ்க்கையினுடைய நிலையை அதிகரிக்க செய்வீர்கள். மனச்சோர்வுகள் நீங்கும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆதரவு நிறைந்த நாள். நண்பர்களால் வருமான வாய்ப்புகள் உண்டாக்கும். சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை கூடும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி கிருத்திகை நன்னாள். திங்கட்கிழமை தினம். கார்த்திகை நட்சத்திரம் மிக சிறப்புக்குரிய நாளாக அமைகிறது. ஆடி மாதத்தின் 13ஆம் நாள். எந்த ஒரு செயலையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மனதில் புதிய எண்ணங்கள் பிறக்கும். புதுவிதமான திட்டங்கள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்க்கையினுடைய சூழலை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன புரிதல் என்பது இருக்காது. படிப்பை கடினமாக உணர்வீர்கள். மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள். தந்திரமான சில விஷயங்கள் காரணமாக எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இழுபறியான விஷயங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். பாக பிரிவினை தொடர்பான செயல்களில் விவேகம் வேண்டும். வெற்றி நிறைந்த நாளாகும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும்
கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய ஆடி கிருத்திகை நன்னாளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, தீப அலங்காரங்கள் செய்விப்பது, விரதங்கள் அனுஷ்டிப்பது. மௌன விரதத்தை அனுஷ்டித்தால் மிகவும் சிறப்பு. அன்னதானம் செய்யுங்கள். குழப்பங்கள் நீங்கும். திட்டங்கள் பிறக்கும். புதுவிதமான எண்ணங்கள் உயர்ந்தோங்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். செல்வ செழிப்புக்கான ஒரு சில சூழ்நிலைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன். ஸ்ரீ கனகதுர்கை அம்மனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தந்திரமான சில விஷயங்கள் உண்டாகும். இழுபறியாக சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை விவேகம் வேண்டும், பொறுமையாக சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்ப்புகள் வரும் வரையில் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெற்றி நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி கிருத்திகை நன்னாள் திங்கட்கிழமை தினம் சோமவாரம் ஆடி மாதம் 13ஆம் நாளுக்கான பலன்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். அவரே குருகாரகன், புத்திரகாரகனும் ஆவார். உங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். பேச்சுக்களின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். பெருந்தன்மையான பேச்சுக்கள் மூலம் புதிய அறிமுகமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு வருங்காலம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வமாக ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். ஆக்கப்பூர்வமான நாள். உடல் நலமும் மனநலமும் சீராக இருக்கும். சர்வ காரியங்கள் சித்திக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் உண்டாகும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். தலைமை அதிகாரிகளே உங்களிடம் சில ஆலோசனைகள் கேட்கக்கூடிய நிலை உருவாக்கும். அல்லது உங்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் நடக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக நுணுக்கமாக புரிந்து கொள்வீர்கள்.
லாபத்தை அதிகப்படுத்த முற்படுவீர்கள். இன்றைய நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே மாற்றங்கள் ஏற்படும். பழக்க வழக்க போக்கு உங்களுக்கு சில நேரம் மாறும். ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். பேச்சு திறன் அதிகரிக்கும். எதையும் மேன்மையாக நடத்தி காட்டுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அதிக நன்மையை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். நன்மைகள் பிறக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் கூடுதலாக இருப்பதால் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. நம்பிக்கை மேம்படும். ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை வளர்ச்சி ஸ்திரமாக இருக்கும். எதையும் சாதித்து காட்டுவீர்கள். உடல் நலமும் மனநலமும் சீராக இருக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாளாகவும் எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் நம சிவாய. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு,
மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132